அதுக்கப்புறம் வந்து கேட்குறீங்க என்கிட்ட 3 வகையான ஹேர் ஆயில் இருக்கு. ரோஸ்மெரி ஆயில் இருக்கு, அண்ட் கோகனட் மில்க் ஆயில் இருக்கு. அப்புறம் ஸ்பெஷல் ஆயில் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ரோஸ்மெரி லாவெண்டர் ஆயில்ல வந்து ரோஸ்மெரி, லாவெண்டர், கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து தான் நான் ரெடி பண்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து நிறைய பேர் வெளியில விற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட வாங்குறீங்க இல்லையா? அவங்க ஆயிலை விட நம்மளது நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த இன்கிரீடியன்ட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரோஸ்மெரி, லாவெண்டர், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு இன்கிரீடியன்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணும்போது தலைவலிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏலக்காய், கிராம்பு இருக்கிறதுனால. இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஆயில். நீங்க வெளியில வந்து 350, 380 எல்லாம் கொடுத்து வாங்குறீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஆயில் தான் நம்ம ரோஸ்மெரி ஆயில். நான் 240க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால அதோட அருமை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து கோகனட் மில்க் ஆயில். இதுலேயும் வந்து நிறைய ஹெர்பல் வந்து சேர்த்து பண்ணுறேன். அதிமதுரம், அஸ்வகந்தா, ரோஸ்மெரி, பன்னீர் ரோஸு, லாவெண்டர், கிராம்பு, ஏலக்காய், கடுக்காய், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி ஹெர்பல் நிறைய சேர்த்து பண்ணுவேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ஆயில். நல்ல ஒரு ரீக்ரோத் வந்து கொடுக்கும். இப்போ அதுவும் வந்து நீங்கள் வெளியில் மற்ற ஆயில் வாங்குறீங்க இல்லையா? அவங்களை விட அதையும் நான் கம்மியாக தான் கொடுக்குறேன். ரொம்ப பல மடங்கு வந்து குவாலிட்டியும் சரி, நம்மளோட தயாரிப்பு முறையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆயில் இருக்குது. இந்த கோகனட் மில்க் ஆயில் அண்ட் ரோஸ்மெரி ஆயிலில் என்னெல்லாம் ஹெர்பல் இருக்கோ அது அப்படியே ஸ்பெஷல் ஆயிலில் இருக்குது. ப்ளஸ் ஒரு 13 வகையான எண்ணெய்கள் வந்து இருக்குது அதில். ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், ஜொஜோபா ஆயில், அவகேடோ ஆயில், பம்ப்கின் சீட் ஆயில், கிரேப் சீட் ஆயில், பிளாக் சீட் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. கருஞ்சீரக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இது பண்ணுறதுனால அதில் இருக்க ஒவ்வொரு எண்ணெய்களுமே ரொம்ப ஸ்பெஷலானது தான். ரொம்ப சிறப்பான எண்ணெய்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். முடி நல்லா ஹெல்த்தியாக மாறும். என்னோட முடி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குன்னு. இப்போ நான் ஹேர் பேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் ஹேர் பேக் வீடியோஸ் போட்டோ இல்லை ஹேர் பேக் போட்டோ. ஏன்னா டைம் இல்லை, போட முடியலை. அதனால முடி பாருங்க எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு. இல்லை அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரோஸ்மெரி லாவெண்டர் ஷாம்பு இருக்குது. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் ரோஸ்மெரி, லாவெண்டர், கிராம்பு, ஏலக்காய், கடுக்காய், இப்போ வெந்தயமும் சேர்த்துருக்கேன். நல்ல நிறைய ஹெர்பல் உள்ள ஷாம்பு. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என்கிட்ட சில பேர் சொல்கிறது, சிஸ்டர் உங்கள் ஷாம்பு முடிஞ்சிருச்சு, ஒரு வாரமாக வேறு ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்மளோட ஷாம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 200 ml வாங்குறவங்க அடுத்து 500 ml தான் வாங்குவாங்க. அந்தளவுக்கு நம்மளோட ஷாம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது.